ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. தலைப்பு 97வது தலைப்பு. வாங்க கதைக்குள்ள போகலாம். இறுதி பயணம். அர்ஜுனனிடமிருந்து அயாதவர்களின் சோக கதையை கேட்ட பிறகு யுதிஷ்டன் எல்லாவற்றையும் துறந்து ஒரு நீண்ட கடல் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தான். அவன் அர்ஜுனனை பார்த்து, காலம் உண்மையில் எல்லா விலங்குகளுக்கும் முதிர்ச்சியை கொண்டு வருகிறது. அது எல்லா உயிரினங்களிலும் சமநிலையை உருவாக்குகிறது. நானும் காலத்தின் பிடியில் சிக்கியுள்ளேன். நீயும் இதை நன்கு அறிவாய் என்று வியந்து கூறினான். அர்ஜுனன் தன் சகோதரனின் கருத்தை ஏற்றுக்கொண்டு, ஓ காலமே காலமே, அதிலிருந்து யாரால் தப்பிக்க முடியும் என்றான். மற்ற 3 பாண்டவர்களும் தங்கள் சகோதரர்களின் முடிவுக்கு உடன்பட்டனர். தர்மம் மற்றும் தவங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள அவர்கள் புறப்பட்டு செல்ல முடிவு செய்த உடனேயே யுதிஷ்டன் யுயுட்சுவை அழைத்து கௌரவ ராஜ்யத்தின் மன்னனாக முடிசூட்டினான். அவன் தனது ராஜ்யத்தை பரீட்சித்துக்கு கொடுத்து அவனை அரியணையில் அமர்த்தினான். பிறகு அவன் சுபத்ராவை அழைத்து, என் அன்பே, இனிமேல் உன் பேரன்தான் பேரரசனாக இருப்பான். அவனையும் யாதவ பேரரசன் வஜ்ரனையும் கவனித்துக்கொள். தர்மத்தை மீறும் எதற்கும் உன் இதயம் அடிபணிய விடாது என்று கூறினான். அவர்கள் இறந்த யாதவர்களுக்கு ஜல தர்ப்பணம் செய்து மரணத்திற்கு பிந்தைய சிராத்த தர்ப்பண சடங்குகளையும் நிகழ்த்தினர். அதன் பிறகு தங்கள் குடிமக்கள் அனைவருக்கும் தாராளமாக தானங்களை வழங்கினர். பின்னர் தர்மராஜர் கிருபாச்சாரியாரை அழைத்து பரீட்சித்துக்கு ஆசிரியராக இருக்கும்படி கூறினார். அவர் நகரங்களின் அனைத்து தலைவர்களையும் குடிமக்களையும் அழைத்து தனது முடிவை பற்றி அவர்களுக்கு தெரிவித்தார். அவர்கள் பாண்டவர்களிடம், இது எப்படி நடக்க முடியும்? நீங்கள் போகக்கூடாது என்று மன்றாடினர். ஆனால் காலத்தின் ஆட்டத்தை அறிந்தவன் அதற்கு சம்மதிப்பானா இல்லையா? ஆகவே அவன் தன் உடலில் அணிந்திருந்த ஆபரணங்கள், இரத்தினங்கள் மற்றும் பட்டு ஆடை ஆகிய அனைத்தையும் களைத்துவிட்டு மரப்பட்டைகளால் செய்யப்பட்ட ஆடைகளை அணிந்தான். அவனுடைய தம்பிகளும் திரௌபதியும் அவ்வாறே செய்தனர். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கிய போது ஒரு நாய் அவர்களை பின்தொடர தொடங்கியது. விரட்டி அடித்த போதும் அது அவர்களை விரட்டி பிரியவில்லை. நகரவாசிகள் சிறிது தூரம் அவர்களுடன் நடந்து சென்று இறுதியில் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். உலுபி கங்கை நதியில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்டாள். சித்திரங்கதா மணிலூருக்கு திரும்பி சென்றாள். பாண்டவர்களும் திரௌபதியும் பசியுடன் கிழக்கு நோக்கி புறப்பட்டனர். அவர்களுக்கு முன்னால் தர்மராஜர் நடந்தார். அவர்களுக்கு பின்னால் பீமன், பிறகு அர்ஜுனன், அவரை தொடர்ந்து நகுலனும் சகாதேவனும். அவர்கள் அனைவருக்கும் பின்னால் திரௌபதி. இவ்வாறு அவர்கள் வரிசையாக நடந்தனர். அந்த நாய் அவர்களை விடாமுயற்சியுடன் பின்தொடரத் தொடங்கியது. நாங்கள் லெலச்சித்ய சமுத்திரத்தை அருகே சென்றபோது அக்னி நெருப்புகள் கடவுள் அங்கு வந்து, அர்ஜுனன் தனது காண்டீவத்தை இங்கேயே துறக்கட்டும், இனி அதனால் அவனுக்கு பயனில்லை. நான் அதை அர்ஜுனனுக்கு கொடுப்பதற்காக வருணனிடமிருந்து கொண்டு வந்திருந்தேன் என்றார். உடனே அர்ஜுனன் காண்டீவத்தை வற்றாத அம்புக்கடியில் படுக்கையுடன் சேர்த்து அவர்கள் மேலும் சென்று கடல் துவாரகனின் ராஜ்யத்தை விழுங்கிய இடத்தை அடைந்து பார்த்து சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் இமயமலையை அடைந்தனர். அதை கடந்து அவர்கள் முன்னோக்கி நடந்தபோது வாலுகார்ணாவையும் மேருமலையையும் அடைந்தனர். யோக பயிற்சியில் ஆழ்ந்திருந்த அவர்கள் மேருமலையில் ஏறத் தொடங்கிய போது திரௌபதி தரையில் விழுந்தாள். அதை பார்த்த பீமன் தன் அண்ணனிடம், ஏன் அண்ணா, திரௌபதி ஏன் தரையில் விழுந்தாள்? அவள் எந்த அதர்ம செயலையும் செய்யவில்லை என்று யுதிஷ்டன் அவள் பாரபட்சம் காட்டினாள். அர்ஜுனன் மீது மிகுந்த பாரபட்சம் கொண்டிருந்தாள். இதே போன்று பீமன் அர்ஜுனன் ஒவ்வொருவரும் பின்தொடர்ந்து விழுந்ததாகவே இருந்தார்கள். பிறகு யுதிஷ்டன் மட்டும் தூரம் நடந்து சென்றே இருந்தான். பிறகு அவன் சந்திரவம்சத்தை அடைந்து அங்கே அந்த நாயும் பின்தொடர்ந்து வந்திருந்தது. அந்த நாயை பார்த்து, இந்த நாயை வெளியே அனுப்ப வேண்டும் என்று கேட்கும்போது அதற்கு யுதிஷ்டன், இல்லை இல்லை, இந்த நாயும் ஏதோ தவம் செய்தது, அதனாலே தான் என் பின்னாலே தொடர்ந்து வருகிறது என்று கூறி
அந்த நாயும் அவரும் 2 பேரும் அதன் சந்திர வம்சத்திற்கு உள்ளே சென்று தன்னுடைய சொர்க்க காலத்தை வாழலாம் என்று நினைத்து கொண்டிருந்தனர். இன்றைக்கு 97வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. நாளைக்கு நம்ம இதை தொடர்ந்து 98வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம சேனலெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம்.